ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, மீண்டும் இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வாழ்வு தர இந்த வசனங்களை தியானித்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். அதாவது காலேபின் பலன். காலேப் எப்படிப்பட்ட பலத்தை உடையவராக இருந்தார், அதனுடைய ரகசியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ என்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கம் வருத்தமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, என்ன நடந்தது என்றால், யோசுவா கானான் தேசத்தை பங்கிடுகிறார். அப்போது பங்கிடுகிற சமயத்துல யூதா கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுக்கும் போது எப்பினின் குமாரனாகிய காலேப் என்ற அந்த தேவ மனுஷன் வந்து சொல்லுகிறான், யோசுவாவே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, மோசே நம்மை அனுப்புகிற நாளிலே தேவன் நம்மை குறித்த, உன்னை குறித்த, என்னை குறித்தன்னு சொன்னாரே. இன்றைக்கு அந்த சொன்ன வார்த்தை முடிந்து 45 வருஷம் ஆயிற்று. ஆனால் அப்போது இருந்த அதே பலன் இப்போதும் ஆண்டவராகி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்த அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறான். அருமையானவர்களே, 40 வயது தொடங்குகிற அந்த வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் தேவன் பேசின பொழுது 40 வயது யாருக்கு? காலேபுக்கு. அப்போ 45 வருடம் ஆயிற்று. அப்போது சொல்லுகிறார், இப்போது எனக்கு 85 வயது என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, 85 வயதுனா ஒரு வாலிபனா? 85 வயதுனா ஒரு வயதான ஒரு தாத்தா, வயதான ஒரு முதியவர். ஆனா அவர் சொல்லுகிறார், அந்த காலேப் சொல்லுகிறார், அப்போது இருந்த பலன் 40 வயசுல எனக்கு இருந்த அதே பலன் இப்போ 45 வருடம் ஆயிற்று. இப்போது எனக்கு 85 வயதுடனா இருக்கிறேன். அந்த பலன், அதுவும் யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமா இருக்கிற அந்த பலன் எனக்கு இப்போதும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு காரியம்! யாராவது இப்படி சொல்ல முடியுமா? அப்போது இருந்த பலன், வாலிபன் வைத்துக் கொள்வோம், ஒரு 40 வயசு வாலிபன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 40 வயசுல இருந்த அந்த பலன் இப்போது 85 வயதாயிற்று. ஆனா அதே பலன் எனக்கு இப்போதும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இது அசாதாரணமான பலன். இந்த சமயத்துல ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். ஆசரை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஆசிரியருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஆனால் காலேபுக்கு அந்த வார்த்தை நன்றாக பொருந்தும். ஏனென்றால், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று தேவன் எப்படி சொன்னாரோ, அதே போலவே இந்த காலேப் அவருடைய பலன் அப்படித்தான் இருந்துச்சு. 40 வயசுல எவ்வளவு பலத்தை அவர் பெற்றிருந்தாரோ, கொஞ்சம் கூட குறுகி போகாமல் அந்த பலன் 85 வயசுல இருந்தது. ஹல்லேலூயா! எத்தனை ஒரு பெரிய பலன், எத்தனை ஒரு அசாதாரணமான பலன், எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த். ஆமென், ஹல்லேலூயா! அருமையானவர்களே, இந்த பலத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். சுருக்கமாக 4 ரகசியங்கள். இந்த காலேப் எப்படிப்பட்ட பலத்தை உடையவராக இருந்தார், அந்த பலத்தின் ரகசியம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரும் சொல்ல முடியாது. ஆனா காலேப் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு அந்த நாளில் கொடுத்த அதே பலன், யுத்தத்தை செய்கிறதான அந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அதனால்தான் காலேப் கேட்கிறார், எனக்கு மலை நாட்டை தாரும், எனக்கு எப்ரோனை தாரும், give me the mountain, எனக்கு மலை நாட்டை தாரும் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த பலன், அந்த யுத்தத்தை செய்கிற பலன் இருந்தது. 12ஆம் வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கர்த்தர் சொன்ன அந்த நாளிலே இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பலனை உடையவர்களா நாம் வாழ வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவன் என்றால் பலவீனனா இருக்கக்கூடாது. நீ சோர்ந்து போவானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நல்ல பலத்தோடு கூட வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் ஏதோ பலவீனனாய் தோல்வியுடையவர்களாக, குறுகி பொருளாக வாழக்கூடாது. பலம் உடையவர்களாய், ஆவிக்குரிய பலன், அதே நேரத்தில் சரீர பலன் ரெண்டும் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவத்திலும் ஒரு பலன் அடைந்தவர்களா இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சரீரத்திலும் ஒரு பலன் உடையவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் 4 ரகசியங்களை குறித்து. இதே பேசேஜ்ல, இதே ஒரு வேத பகுதியில நாம் படித்து பார்ப்போம்னால் சில குறிப்பிட்டு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலாவது,
6ஆம் வசனம். அப்போது யூதாவின் புத்திரரில் சில கில்காவிலே யோசுவா இடத்துல வந்தார்கள். கேனாசின் எப்புனாயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னாவில் கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தை நீர் அறிவீர். மேலுமா நான் படிக்கிறேன் பாருங்கள். அப்போது யூதாவின் புத்திரர் கில்காவிலே யோசுவா இடத்துல வந்தார்கள். கேனாசின் எப்புனாயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னாவிலே கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். எடுத்தவன காலேப் சொல்லுகிறார், தேவன் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான் ரகசியம். தேவன் சொன்ன வார்த்தை. தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்னபடியே. ஆண்டவர் எங்க சொன்னார்? வேத புஸ்தகத்துல ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தும் நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. அதாவது இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லி காட்டுறார். அது மறுபடியும் மோசே அது சொல்லி காண்பிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 36வது. எப்புனேன் குமாரனாகிய காலேப் மாத்திரம் என அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டாராம். அதாவது சத்தியம் பண்ணினார், ஆணையிட்டு கொடுத்தார். காலேப் என்னுடைய தாசன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அவனும் அவன் பிள்ளைகளும் அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை நான் கொடுப்பேன். இதைத்தான் காலேப் சொல்லி காட்டுறார். இதுதான் சொல்லி காட்டுறார். ஆண்டவர் அந்த நாளில எனக்கு சொன்னாரு, யோசுவாவே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, உன்னை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் சொன்னாரே, இன்றைக்கு அந்த பலன் எனக்கு இருக்கிறது. அதாவது சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை. அருமையானவர்களே, காலேபுக்கு இருந்த பலத்தின் ரகசியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவன் உறுதியா பற்றிருந்தான். தேவனுடைய வார்த்தை மேல அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதாவது தேவனுடைய வார்த்தை தான் பலமுறை இதுல நம்ம பார்க்கிறோம். பலமுறை சொல்லி காட்டுறாரு அவர் காலேப். தேவன் சொன்ன வார்த்தையை அந்த நாளிலே கர்த்தர் சொன்ன மலை நாட்டு, கர்த்தர் சொன்ன எப்ரோன், தேவன் சொன்ன வார்த்தை மீண்டும் மீண்டும் அவர் வாயில அதையே குறித்து யோசிக்கிறார். தேவன் சொன்னது என் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் சொன்னார், ஒரு மனுஷன் அல்ல. யோசுவாவே ஏதோ ஒரு மனுஷன் சொல்லவில்லை, உன்னை குறித்தும் என்னை குறித்தும் இந்த நாட்டை கர்த்தர் தருவேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்ம உலகத்துல வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால், பலத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்றால், சத்ருவோடு போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் நேர்த்தியாக கிரமமாக கர்த்தருடைய வசனங்களை நாம் படிக்க வேண்டும். ஆண்டவர் ஓசியா புஸ்தகத்துல ஒரு எச்சரிப்பு செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஓசியா 8:12 என்னுடைய மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கிறிஸ்துவர்கள் அநேகர் இந்த வேத புஸ்தகத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தர் ஒரு லைப்ரரி போல கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு 66 புஸ்தகங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு லைப்ரரி போல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு இதை யார் ஆர்வமா படிக்கிறாங்க, யார் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஆர்வமா கேட்கிறாங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுற இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஜனங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், தேவனுடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில தான் பலன் இருக்கிறது. இந்த காலை அறிந்து கொண்டான், கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவருடைய வார்த்தையில் தான் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில தான் பலன் உண்டு. அதனால தான் காலை சொல்லுற அந்த நாளில 40 வயசுல இருந்த அந்த பலன் எப்போதும் எனக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, அதுதான் ரகசியம். வெரி சிம்பிள். தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானித்து கொண்டே இருங்க, படித்து கொண்டே இருங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்க, ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இரண்டாவது குறிப்பு 7ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாவில் அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுச்செய்தி கொண்டு வந்தேன். பாருங்க, என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், இதை நீங்க ஒரு முறை உங்களுக்கு நேரம் எடுக்கும் போது படித்து பாருங்கள்.
அதுல தான் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வனாந்திரத்துல இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்கள், ஒவ்வொரு பிரபுக்கள் போய் 40 நாட்கள் நேரம் எடுத்து அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கறாங்க. அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிற சமயத்துல அப்போது அவர்கள் சுற்றி பார்த்த அந்த தேசத்தை மோசேயிடம் சொல்லுகிறார்கள். மோசேயிடம் சொல்லுகிற சமயத்துல அப்போது 10 பேர் வந்து சொல்றாங்க, மோசே நீ அனுப்பின தேசம் நல்ல தேசம், ரொம்ப நல்ல ஒரு தேசமா இருக்குது, செழிப்பான தேசம், வளப்பான தேசம், இதோ அதன் கன்னிகள் என்று சொல்லி திராட்சை பழங்களை காட்டுகிறார்கள், பல காரியங்களை சொல்லிவிட்டு ஆனால் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்று வந்தாலே கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த காலேப் யோசுவா மாத்திரம் சொல்றாங்க, எல்லா ஜனங்களும் அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க, அந்த தேசம் நாம் எளிதாய் போய் ஜெயித்துக் கொள்ளலாம், நாம் சுலபமாய் அதை மேற்கொள்ள முடியும், நாம் ஈஸியாக சுலபமாக அதை சுதந்திரத்திற்கு கொள்ள முடியும். அதாவது காலேப் சொல்லுகிறான், என் இதயத்தில் உள்ளபடியே நான் மறுச்செய்தி கொண்டு வந்தேன். ஆமா, என் இதயத்துல என்ன இருந்தது? இதயத்துல விசுவாசம் இருந்தது. அந்த இதயத்துல விசுவாசம் அறிக்கை பண்றான். அவன் தன்னுடைய தேவனை பெருசா பார்க்கிறான். தன்னுடைய தேவன் பெரியவர் என்பதை கண்டு அவன் சொல்லுகிறான், இது போலவே அந்த தேசத்தை நம்மால பிடிக்க முடியும். 10 பேர் சொல்றாங்க, இல்ல ஆவாது, இட் இஸ் இம்பாசிபிள், முடியவே முடியாது, அந்த தேசத்தை நம்மால சுதந்திரிக்க முடியாது, நம்மால பிடிக்க முடியாது. ஏவனைக்கர்கள் இருக்கிறார்கள், ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பலவான்கள், அவருடைய பார்வைக்கு நம்ம எல்லாம் வெட்டுக்கிளியே போல இருக்கிறோம், இம்பாசிபிள் மோசே, முடியாத மோசே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2 பேரும் காலேப் சொல்லுகிறான், காலேப் யோசுவா சொல்றாங்க, இல்ல நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். எப்படி இந்த காலேப் அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க முடிந்தது? காரணம், தன் தேவனை பெரிதாய் அவன் கண்டான். அவனுக்குள் அந்த விசுவாசம் இருந்தது. தன் இதயத்தில் என்ன செய்தி என்ன இருந்ததோ அதை அப்படியே வெளிப்படுத்தி காண்பித்தான். அருமையானவர்களே, 2வது ரகசியம் என்னவென்றால், அந்த 2வது ரகசியத்தை நாம் பார்க்கிறோம், விசுவாச அறிக்கை. அதாவது தன் இதயத்துல என்ன இருந்துச்சு? தேவனை பற்றிய ஒரு அறிவு, தேவனை பற்றிய ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. சொல்லுகிறார், நிச்சயமாய் அந்த தேசத்தை நம்மால பிடிக்க முடியும், எளிதாக நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தரால் அது முடியும். என் தேவன் பெரியவர். அங்கே ராட்சத்தில் இருக்கலாம், உண்மைதான், ஏனக்கியர்கள் இருக்கலாம், உண்மைதான், பெரிய பெரிய பலசாலை இருக்கலாம், உண்மைதான். ஆனால் அவர் எல்லாரை காட்டிலும் தேவன் பெரியவர், என்னுடைய தேவன் பெரியவர், அதனால நான் எளிதாய் போய் சேர்த்துக் கொள்வேன். அருமையானவர்களே, அதுதான் ரகசியம். எளிதாய், சுலபமாய் ரொம்ப ஈஸியாக மேற்கொள்ளலாம். பிரச்சனைய ரொம்ப சுலபமாக பாருங்க. உங்க பிரச்சனைய ரொம்ப கடினமா பார்த்தீங்கன்னா அதை தீர்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையில அதாவது அதை தீர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடும். ஆனா சுலபமா பாருங்க. தாவீது அப்படிதான் பார்த்தான். தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அருமையானவர்களே, அப்படிதான் பிரச்சனை, அப்படிதான் பார்க்கணும். பிரச்சனையை அப்படிதான் பார்க்கணும், சுலபமாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல 14ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், எல்லா ஜனங்களும் அழுகுறாங்க, இப்போ கதறாங்க, ஓலமிடுறாங்க, முறையிடுறாங்க. மோசே பார்த்து, மோசேவே, நாங்க எகிப்துல இருந்து நலமா இருக்கும், ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? 10 பேர் அழுகுறாங்க. யோசிச்சு பாருங்க, 2 பேர் சொல்றது நம்புவாங்களாம், 10 பேர் சொல்றது நம்புவாங்களாம்? எல்லாருமே மெஜாரிட்டி தான் நம்புவாங்க. யாரு மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, பெரும்பான்மையா இருக்கிறாங்க, அவங்களை தான் நம்புவாங்க. 2 பேர் சொல்றது யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ 10 பேர் வந்து அந்த துர்ச்செய்தி சொன்ன உடனே எல்லாம் முறையிடுறாங்க, கூக்குரல்றாங்க. ஆண்டோடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்கிறது. அப்போ உடனே இந்த காலேபும் யோசுவாவும் தன்னுடைய சட்டைகளை கிழித்து கொண்டு சொல்கிறாங்க, எல்லாம் அமைதியா இருங்க, தேவன் நம்மள பிரியமா இருந்தால், கர்த்தர் நம்மள பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார், கர்த்தர் நம்மள பிரியமா இருந்தால் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எதிரிகள் அவருடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு போய்விட்டது, அவர்களை காத்த நிழல் போய்விட்டது, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, தன் இதயத்தில் உள்ளபடியே காலேப் பேசினான். எதிரி எப்படி பார்த்தான்? இரையாக பார்த்தான். ஹல்லேலூயா. இறை என்றால் என்ன? சாப்பாடு. எதிரி அவன் பிரச்சனை எப்படி பார்க்கறான் பாரு, சாப்பாடு மாதிரி நான் சாப்பிடுவேன் அப்படின்றான். ஹல்லேலூயா. சாப்பாடு மாதிரி நான் சாப்பிட்டுருவேன். இரையாவார்கள். இவங்கெல்லாம் பயந்து இருந்தாங்க. ஐயோ, பலசாலிகள் இருக்கிறார்கள், எதிரிகள் இருக்கிறார்கள், நம்மால பிடிக்க முடியாது என்று சொன்னாங்க. ஆனா ஏன் சொல்றான்? எதிரிய நான் ஈஸியா மேற்கொள்வேன், அவர்கள் இரையாவார்கள். தேவன் நம்மள பிரியமா இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் நிச்சயமாக அந்த தேசத்தை நாம் ஆண்டு கொள்வோம்.
நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல அவர்களே, நம்முடைய இதயத்தில் உள்ளபடியே நாம் பேசுவோம். நம்ம இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை குறித்து நாம் பேசுவோம். இதயத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். எனக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் நல்லா ஜெபிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஜெபத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஜெபிப்பாங்க, ஆனா பேசுறதெல்லாம் அவிசுவாசம். எப்படி ஆகும், இதெல்லாம் முடியாது பிரதர், இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நாவில சரியாய் பேச வேண்டும், விசுவாசமா பேச வேண்டும். இந்த காலேப் அவருடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? அந்த ரகசியம் 2வது ரகசியம் தன் இதயத்தில் உள்ளபடியே மறு செய்தி கொண்டு வந்தான். அருமையானவர்களே, அதுதான் காலேப் பலனா இருந்ததுக்கு காரணம். அதுதான் தன் உள்ளத்தில் இருந்ததை விசுவாசத்தோடு. உங்கள் உள்ளத்துல விசுவாசம் இருக்குமானால் நீங்க பேசுற பேச்சும் விசுவாசமா இருக்கும். விசுவாசம் அறிக்கை பண்ணுவீங்க. யார்தான் என்னதான் எதுனா சொன்னா கூட உங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஆகாது பிரதர், இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க சொல்லுவீங்க, இல்ல என் கர்த்தரால இது ஆகும், என் தேவனால இது முடியும், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் கர்த்தர் எனக்கு பதிலை அளிப்பார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். அடுத்து காலேபுடைய அந்த பலத்தின் ரகசியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வேத புஸ்தகத்துல நான் பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்துல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அருமையானவர்களே, அடுத்த ரகசியம், 3வது ரகசியம் என்னவென்றால், காலேப் சொல்லுகிறார், நானும் என் கூட வந்த சகோதரர்கள்லாம் ஜனத்தின் இதயத்தை கரை பண்ணினாங்க, ஆனா நானோ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இந்த உத்தமமாய் என்ற இந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமம் என்றால் அதுக்கு சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் சின்சியாரிட்டி, ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷ்ல ஐ ஃபாலோ த லார்ட் ஹோல் ஹார்ட்டட்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நான் என் தேவனை முழு மனதோடு பின்பற்றினேன். எல்லா டிரான்ஸ்லேஷனும் படிச்சு பாருங்க. எல்லா டிரான்ஸ்லேஷனும், அதாவது NIV, KJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், எல்லா வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் இருக்கும். ஐ ஃபாலோட் த லார்ட் ஹோல் ஹார்ட்டட்லி, அதாவது முழு மனதோடு என் ஆண்டவரை பின்பற்றினேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்த ரகசியம் என்றால் தேவனை முழு மனதோடு பின்பற்றினான். 100%, 100% கர்த்தரை முழு மனதோடு பின்பற்றினான். தேவனை பின்பற்றுகிற காலேப் அறக்குறையாய் பின்பற்றவில்லை. ஏதோ ஒரு 50% கொடுத்து விட்டு 50% உலகத்துக்கு கொடுக்கவில்லை. என் ஆண்டவரை நான் பின்பற்ற போகிறேன் முழு மனதோடு ஹோல் ஹார்ட்டட்லி, முழு மனதோடு என் கர்த்தரை நான் பின்பற்ற போகிறேன் என்று சொல்லி முழு மனதோடு தேவனை பின்பற்றினான். அதுதான் அதனுடைய ரகசியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல மொத்தத்தை கேட்கிறார். உங்கள் வாழ்க்கை கொஞ்சத்தை அல்ல, ஏதோ ஒரு பகுதி அல்ல, மொத்தம். நம்ம அனைத்தும், நம்முடைய தாளந்துகள், திறமைகள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய எல்லா சோர்ஸ் அத்தனையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நேரம், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய பொக்கிஷங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அத்தனையும் மொத்தமாய் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மொத்தமாய் நீங்கள் கொடுப்பீரானால் கர்த்தர் உங்களை வல்லமையாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீங்களும் சொல்வீர்கள், காலேபை போல அந்த நாள் இருந்த பலன் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. கர்த்தர் உன் நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவனை முழு மனதோடு. சீஷர்லாம் பாருங்க, ஃபாலோ மீன் ஏசாமி அழைச்ச சமயத்துல எல்லா சீஷர்களும் தங்களுடைய எல்லாத்தையும் விட்டு அத்தனையும் விட்டு இயேசுவை முழு மனதோடு பின்பற்றினார்கள், முழு மனதோடு. அதனால்தான் அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஏனென்றால் இயேசுவை முழு மனதோடு ஹோல் ஹார்ட்டட்லி, உத்தமமா என்றால் அர்த்தம் என்ன? வெறியும் ஆனஸ்ட், வெறியும் சின்சியாரிட்டி கிடையாது, வெறியும் உத்தமம் கிடையாது. அதுக்கு இன்னொரு அர்த்தம், முழு மனதோடு, என் முழு மனதோடு எனக்குள் அத்தனையும் ஆண்டவர் கொடுத்து விட்டு நான் பின்பற்றுகிறேன். அதுதான் அந்த ரகசியம். அடுத்து இன்னொரு ரகசியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வேத புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது 12ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்த நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அருமையானவர்களே, அடுத்த ஒரு ரகசியம், 4வது ரகசியம் அவர் சொல்லுகிறார், காலேப் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால்.
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அதை சொல்லி காட்டுறாரு. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அந்த எதிரிகளை துரத்தி, சத்துருக்களை துரத்தி அந்த மலை நாட்டை நான் பெற்றுக்கொள்வேன் என்று. அருமையானவர்களே, காலேபுக்கு இப்படிப்பட்ட பலன் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? அடுத்த ரகசியம், 4வது ரகசியம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஒரு காரியம் இது. அதாவது எல்லாமே நமக்கு இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுதந்திரங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அதுதான் பெரிய பலன். அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றார். காலேபுக்கு போன்ற ஒரு பலன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருப்பாரானால் அந்த மலை நாட்டை நான் முறியடிப்பேன். எப்ரோன் மலை நாடு, அது சாதாரணமாக 85 வயசுல அந்த மலை நாட்டுல அந்த மலை மேல ஏறணும். ஏறி சத்துருக்களை துரத்தின முடியுமா? யோசித்து பாருங்க. முடியாது, யாரால முடியாது. ஆனால் காலேப் சொல்லுகிறார், எனக்கு அந்த பலன் இருக்கிறது, யுத்தத்துக்கு செய்கிற பலன் எனக்கு இருக்கிறது. அந்த நாள் இருந்த பலன் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. காரணம், கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் முறியடிப்பேன். அதே போல பாருங்க, எப்ரோன் அவன் பெற்றுக்கொண்டான், காலை பெற்றுக்கொண்டான். எப்ரோனை பெற்றுக்கொண்டு சத்துருக்களை துரத்தி அந்த இடத்துல நீர்ப்பாய்ச்சலான நிலங்களெல்லாம் பிடித்தான் என்று சொல்லி அந்த இடத்துல வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்தை நீங்க பிற்பாடு படித்து பாருங்க. தன்னுடைய மகள் அக்ஷாலுக்கு அவன் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவன் அந்த சத்துருக்கள் எல்லாம் துரத்தி தேவனு கொடுத்த பலத்தோடு கூட அந்த எப்ரோனை கர்த்தர் காலை பிடித்து கொண்டான். அருமையானவர்களே, வனாந்திரத்திலிருந்து மலைநாடுக்கு ஏறி சென்றான். ஹல்லேலூயா. ஆரம்பம் வனாந்திரமா இருந்தது, முடிவு மலைநாடா இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, முடிவை நோக்கி ஓடுங்க. மலைநாட்டை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். காலை போன்ற பலத்தை உடையவர்களாய் நாம் பலனடைந்து அந்த மலைநாட்டை நாம் பிடிக்க போகிறோம். பெரிய தரிசனத்தோடு கூட வாழுவோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.